ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவில் இந்த மாதிரி சாரீ இது வீடியோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த சாரீ வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து நான் வேர் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து வேர் பண்ணீங்க அப்படிங்கும்போது செம்ம ஸ்டைலிஷாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷஸ் அந்த கடல் ஓரத்தில் இருக்கிறவங்க வேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான். அண்ட் ஃபேப்ரிக் அண்ட் சூப்பராகவும் இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். நானே ரொம்ப தடவை ட்ரை பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி கட்டப்போகிறேன். இதாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு ஆஃப் ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்கர்ட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, பாவாடை அந்த மாதிரிலாம். அதனால் வந்து தான் இந்த 3/4 பேண்ட் மாதிரி இது ஆஃப் பேண்ட் வந்து போட்டிருக்கேன். அண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கு மேலே தான் நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. லைட்டாக இங்கே வரையும் நமக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அந்த மெத்தட்னால தான் நான் இந்த ஒரு பேண்ட் இது மாதிரி போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பிளைன் ப்ளவுஸ், அதாவது ஃபுல்லாக பிளைன் ப்ளவுஸ் தான் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நான் அதனால் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது லைட் வந்து பூனம் சாரீ. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஸ்டைலில் அவங்க வந்து சாரீ வந்து ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப இதெல்லாம் கெட்டுவாங்க. பட் ஆனால் அவங்க ஒர்க் பண்ணும்போது எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்ஃபர்டபுளாக அண்ட் வந்து இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து இந்த இது வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? எக்ஸ்ட்ரெஸ் இதை எடுத்துகிட்டு அதுக்காக ரொம்ப லென்த்தெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு நாட் வந்து இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டிங்காகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா டிஃபன் நினைக்கிறோம். நல்லா வந்து டைட்டாக வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா மேலே எடுத்துக்கோங்க. நல்லா வந்து டைட்டிங்காக, ஓகேங்களா? டைட்டாக எடுத்தால் தான் நமக்கு வந்து இது டிஃபாக நிற்கும். நமக்கு வந்து டைட்டாக
சரி அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு இது பண்ணிக்கணும் டைட்டாக. முக்கியமாக டைட்டாக வந்து நின்றுக்கிறோம். அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். நல்லா வந்து டைட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து இதாக டிஃபாக தெரிகிற மாதிரி இருக்கும். டைட்டாக தான் இருக்கா எடுத்துட்டு இது மேலே வந்து நல்லா வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த சாரியில் அப்படியே நல்லா இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணி சொருகிடுங்க. இப்போ வந்து அண்ட் இந்த லுக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டடாக சூப்பராக வந்து இது பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ரொம்ப வந்து இதாக ஏதாவது செய்யாது, சூப்பராகவும் இருக்கும். நல்லா அழகாக இருக்கா. பட் ஆனால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சூப்பராகவும் லுக்னஸ் வந்து செம்ம இதாகவும் இருக்கும். நமக்கு வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைலுமே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி செம்மையாக இருக்கும். அண்ட் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை காய்ஸ், லவ் யூ.